திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆடி திருவிழாவை கொண்டாடிவிட்டு அசைவ உணவகத்தில் சாப்பிட்ட குடும்பத்தினர் சில மணி நேரங்களிலேயே வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. உணவருந்தியவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட காரணம் என்ன? திருவிழாக்கள் என்றாலே குடும்பத்துடன் வெளியே சென்று உணவருந்துவது பலரின் பழக்கம். ஆனால் அந்த ஒரு வேளை உணவு 4 சிறுவர்கள் உட்பட 13 பேரை மருத்துவமனை படுக்கையில் சேர்த்த சம்பவம் ஆரணியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேம்புலியம்மன் கோவில் ஆடித் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை முடித்துவிட்டு ராட்டினமங்கலம் கூட்டுரோடு அருகே செயல்பட்டு வரும் குல்லாபாய் அசைவ உணவகத்திற்கு பலரும் உணவருந்த சென்றுள்ளனர். சிக்கன் தந்தூரி, சிக்கன் ரைஸ், பிரியாணி என விதவிதமான உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். அடுத்த சில மணி நேரத்திலேயே உணவருந்தியவர்களில் 4 சிறுவர்கள் உட்பட 13 பேருக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட அனைவரும் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியானதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் பானு சுஜாதா தலைமையிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். உணவகத்தில் தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகள் மற்றும் மூலப்பொருட்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. மேலும் ஆய்வக பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த உணவகத்தை 14 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். உணவு மாதிரிகளின் ஆய்வு அறிக்கைக்கு பிறகே உணவால் விஷத்தன்மை ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சம்பவம் ஆரணி பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.